Praise the Lord. Once again, the Lord gave opportunity to come together like this to learn from the Word. நாம் கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கும்படியாக தேவன் தாமே மீண்டுமாக நாம் இப்படியாக சந்திக்கக்கூடிய ஒரு நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரத்தை எடுப்போம். So I welcome all the brothers and sisters who have joined us this evening to study about the biblical church. வேதபூர்வமான சபையை குறித்து படிப்பதற்காக கூடியிருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கக்கூடியவனாக இருக்கிறேன். In the last class, we were discussing about steps in church planting. நாம் கடந்த முறை சபை ஸ்தாபித்தலை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். Today we are going to see about the functions of a biblical church. இந்த நாளிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு வேத ரீதியான சபையே ஆனது எப்படியாக நடக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். What a church should do. ஒரு சபை எப்படி செயல்பட வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? What are the spiritual ministries seen in the church? சபையில் நடக்கக்கூடிய ஆவிக்குரிய ஊழியங்கள் என்னென்ன? So when we read Acts chapter 2, we can see that the first church was formed in Jerusalem. நாம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது முதலாவது சபையானது எருசலேமிலே அது துவங்கினதாக நாம் பார்க்க முடியும். In Acts chapter 2 verse 41 and 42, we can see that அதிகாரம் அதனுடைய 40 in verse 41 to 47 we can see different aspects of the church there, or different functions of the church there. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 47வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது சபையினுடைய பல்வேறுபட்ட ஊழியங்களை குறித்து நாம் அங்கே பார்க்க முடியும், அல்லது சபையினுடைய வேலைகளை குறித்து நாம் பார்க்க முடியும். If you want to read, you can read that passage. அந்த பகுதியை நாம் வாசிக்க வேண்டும் என்றால் வாசிக்கலாம். நாம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 47வது வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர் ஜெபம் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மனமகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். Okay, so in these verses we can see that those who got saved, they were added to the church and they continue steadfastly in many things. நாம் இங்கே பார்க்கும் பொழுது சபையானது சில காரியங்களிலே அவர்கள் உறுதியாக தரித்திருந்ததாக நாம் பார்க்க முடியும். So these are the things, these are the functions of the church. When we gather together today in a place, these elements should be seen there. நாம் இங்கே பார்க்கக்கூடிய சில காரியங்களானது எல்லா சபைகளிலும் நடக்க வேண்டிய சில முறைகளை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். The first thing we see there is they devoted themselves to the apostles' doctrine. அவர்கள் முதலாவது அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே அவர்கள் உறுதியாக தரித்ததாக பார்க்க முடியும். So they took time to study
the teachings of the apostles, we know that New Testament was not written at that time. They heard directly from the mouths of the apostles the word of God. Sorry, once again, brother. So we know that in the New Testament time, when the Jerusalem church was planted, New Testament was not written, and what they did, what the first century believers did was they heard the word of God directly from the mouths of the apostles. இந்த காலகட்டங்களே அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் இந்த காலகட்டங்களே நாம் பார்க்கும் பொழுது வேதாகமமானது முழுவதுமாக எழுதப்பட்டு கிடைக்கப்பெறவில்லை. அதனால் அந்த காலத்தில் இருந்த விசுவாசிகள் நேரடியாக அப்போஸ்தலர்கள் வாயிலாகவே தேவனுடைய வார்த்தை கேட்டார்கள். So they continued this hearing the word of God or learning from the apostles. Almost every day they used to gather in the Jerusalem temple to study the word of God, because there was enough space to sit for a lot of people in the temple of Jerusalem. அங்கே எருசலேம் தேவாலயத்திலே அவர்கள் தினந்தோறும் அவர்கள் கூடும்படியாக, ஏனால் அநேக ஜனங்களாக இருந்ததனால் அவர்கள் அந்த ஸ்தலத்திலே உட்கார்ந்து அவர்கள் எல்லோரும் தினமும் அவர்கள் தேவனுடைய அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்டார்கள். And when we read the epistles, we can see that the importance the apostle Paul gave to the doctrines, the study of doctrines or the teachings. நாம் நிருபங்களிலே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலருடைய உபதேசங்களை குறித்தும் அப்போஸ்தலருடைய எழுத்துக்களை குறித்தும் நிருபங்களை குறித்தும் நாம் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்று நாம் அங்கே பார்க்க முடியும். So for example, we can read some verses. Philippians chapter 4 verse 9. பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். He encourages believers to do what was heard from him, what he was taught. இங்கே பிலிப்பு சபையில் இருக்கக்கூடிய அந்த விசுவாசிகளை தன்னிடத்தில் கேட்ட அந்த தேவ வசனங்களை இன்னுமாக அவர்கள் கைகொள்ளும்படியாக அவர்களை உற்சாகப்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம். 2 Thessalonians chapter 2 verse 15. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலே அங்கே நாம் பார்க்கும் பொழுது 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 15. ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். Yeah, he was he wrote to the Thessalonians to keep whatever he taught. He taught them through direct teaching and through the epistles. நிருபங்களின் மூலமாகவும் தாமாகவே நேரடியாக உபதேசித்த உபதேசங்களையும் அவர்கள் கை கொள்ளும்படியாக அவர்களுக்கு அவர் உபதேசிக்கிறார். 2 Timothy chapter 1 verses 13 and 14. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் 14வது வசனம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13, 14. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். Here we can see that the good deposit entrusted to you. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆரோக்கியமான வசனங்களின் சட்டம் என்று அங்கு சொல்லப்படுகிறது. What is the good deposit? நற்பொருள்.
ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருள் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன அந்த நற்பொருள்? Verse 13 says that the sound words that you have heard from me. அங்கே 13வது வசனம் அந்த நற்பொருள் என்னவென்பதை அங்கே சொல்லுகிறது. ஆரோக்கியமான வசனங்கள் என்று. Yeah, the sound doctrines which Apostle Paul taught, and they have to keep it as a treasure. அப்போஸ்தலனாகிய பவுல் போதித்த அந்த ஆரோக்கியமான வசனங்களை அவர்கள் ஒரு நற்பொருளாக அதை அவர்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். And let us read 1 John chapter 4 verses 1 through 6. 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளதீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்திற்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். So here we can see the importance of knowing the right doctrine, the true doctrine. இந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது மெய்யான சத்தியத்தை கேட்பதனுடைய பலன்கள் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். It is very important to know the right doctrine in this generation as it was in the first generation, because a lot of false doctrines are there around us in the Christian world. அநேக கள்ள தீர்க்கதரிசனமானது நம்மை சுற்றி இருப்பதனாலே இந்த தேவனுடைய வசனங்களும் இந்த உபதேசங்களும் நமக்கு மிகவும் தேவையானதாக காணப்படுகிறது. 2 Peter chapter 1 verse 12. 2 பேதுரு 1வது அதிகாரம் 12வது வசனம். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன். So here Peter also is exhorting the believers to be established in the truth that you have. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுருவும் கூட அந்த விசுவாசிகள் தன்னிடத்தில் கேட்ட சத்தியத்திலே அவர்கள் உறுதிப்பட்டிருக்கும்படியாக அவர்களுக்கு அவர் எழுதுகிறார். In the epistle of Jude, யூதா நிருபம் verse 3. 3வது வசனம். பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. Yeah, what is the meaning of faith here? இங்கே விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தினுடைய அர்த்தம் என்ன? It is not the saving faith in Jesus Christ. இது ரட்சிப்புக்குண்டான ஒரு விசுவாசம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ரட்சிப்புக்குண்டான ஒரு விசுவாசத்தை குறித்து இங்கே பேசவில்லை. Because he says he was very eager to write about the common salvation, but he changes his topic about something different, that is about contending for the faith that was once for all delivered to the saints. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய யூதாவானவர் அவர் பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். ஆனால்
அவர் தன்னுடைய அந்த நிலைப்பாட்டிலிருந்து சற்று அவர் மாறி அவர் பொதுவான விசுவாசத்தை குறித்து அவர் எழுதக்கூடியவராக இருக்கிறார். ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தை குறித்து. Yeah, here faith means the body of doctrines. இங்கே விசுவாசம் என்று சொல்லப்படுவது என்னவென்றால் பாடி ஆஃப் உபதேசத்தினுடைய மைய கருப்பொருளை குறித்து தான் இங்கே சொல்லப்படுகிறது. Yeah, the whole doctrines which was entrusted to the Christian community by the Holy Spirit. கிறிஸ்தவத்திற்கு பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த உபதேசங்களையும் இந்த விசுவாசம் என்ற வார்த்தையானது தாங்கி நிற்கிறது. So in almost all the epistles we can see this emphasis of importance of true doctrines, studying the word of God. It is very important for a Christian. கர்த்தருடைய வசனத்தை கேட்பதும் அதை அந்த உபதேசங்களை வாசிப்பதும் அது ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் கிறிஸ்தவத்திலே அது மிகவும் அவசியமானது. The first century church was eager to study the word of God. So today also the true church, a biblical church, a biblical local church, take it as an important matter to learn the word of God regularly. முதலாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அந்த விசுவாசிகள் எல்லோருக்கும் மூல உபதேசங்களானது மிகவும் அவசியமாக காணப்பட்டது. அதே போலதான் இந்த நூற்றாண்டில வாழக்கூடிய விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கூட இந்த உபதேசங்களானது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அதை நாம் தொடர்ந்து படிக்க வேண்டும். A biblical church is well grounded in biblical doctrines. ஒரு வேதபூர்வமான சபையானது வேதத்திலே அது மிகவும் உறுதிப்பட்டிருக்கும். So today we can see that many churches around us are not studying the word regularly and systematically. இந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது அநேக சபைகள் வேதத்தை தொடர்ந்து அவர்கள் ஒரு முறையான ஒரு படிப்பது கிடையாது. Especially the important doctrines of the Bible, they are not studying it, they are not teaching it. அதிலும் குறிப்பாக வேதத்தினுடைய மூல உபதேசங்கள் மிகவும் முக்கியமான உபதேசங்களை குறித்து வாசிப்பது கிடையாது. So how many churches teach us about Trinity, the faith in true God, the deity of Jesus Christ, and the assurance of salvation, and about Bible, what do you call it, the inerrancy of the Bible, the infallibility, the inspiration, all these things about Bible, about Christ, about Holy Spirit, about church, about the coming things. All these doctrines are essential to build a healthy Christian life. ஒரு ஆரோக்கியமான கிறிஸ்தவ வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு மூல உபதேசங்களான சபை குறித்ததான சத்தியங்கள், அதே போல வேதமானது பிழையற்றது என்ற சத்தியம், திருத்துவம், அதே போல வேதத்தை குறித்தும் ரட்சிப்பை குறித்துமான சத்தியங்கள், இப்படிப்பட்ட உபதேசங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். In John chapter 17 we can see that Jesus Christ prayed for his disciples that they may be purified by the truth. நாம் யோவான் 17வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவருடைய அந்த ஜெபத்திலே அவர் சீஷர்களை குறித்து அவர் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் வசனத்தினாலே அவர் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று அங்கே அவர் குறிப்பிடுகிறார். John 17:17. யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். So if you want to be holy, to lead a holy life, to lead a sanctified life, you have to be purified regularly with the true word of God. நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் தொடர்ச்சியாக வேதத்தினுடைய உபதேசங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். In Ephesians chapter 5 verses 26 we read that Jesus Christ washed his bride with water, which is the word of God. நாம் எபேசியர் 5வது அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது திருவசனம் என்ற தண்ணீரை கொண்டு தேவன் தம்முடைய மனவாட்டியை சுத்திகரிப்பதாக நாம் பார்க்கிறோம். So this should happen regularly in the life of believers.
இந்த ஒரு நிகழ்வானது விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக நடக்க வேண்டும். So this is the most important function of a biblical church. They should give true doctrines to the believers. They should teach the apostolic doctrines. They should keep on purifying the believers with the word of God. Once again, brother. Yeah, this is the true function of a biblical church today. Every church has to teach the biblical doctrines, the apostolic doctrines, and purify the believers with the ministry of the word. இந்த நாட்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளும் அவர்கள் தங்களை தாங்களே சுத்திகரித்துக் கொள்ளவும் பரிசுத்தமாக்கவும் இப்படிப்பட்ட உபதேசங்களை அவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்றுக்கொள்ளவும் வேண்டும். Many churches today have praise and worship. Some churches have fasting prayers, but no Bible classes, no Bible study programs. They have ear-itching preachings, means preaching about blessings, preaching about prosperity, this and that, healing and all, but no sound doctrine is being taught. நாம் இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது சபைகளிலே துதிகள் இருக்கிறது, ஸ்தோத்திரங்கள் இருக்கிறது, உபவாச ஜெபங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு முறையான ஒரு வேத வகுப்பானது சில சபைகளிலே காணப்படாததை நாம் பார்க்க முடியும். ஆனால் தொடர்ச்சியாக வேத வசனத்தினுடைய உபதேசமானது கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். We cannot call a church or a community true church unless and until it teaches the word of God regularly. ஒரு சபையானது அது தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தில் இருக்கக்கூடிய உபதேசங்களை உபதேசிக்காத பட்சத்தில் அந்த ஒரு சமுதாயத்தையோ அந்த ஒரு சபையையோ நம்ம சபை என்று அழைக்க முடியாது. When we choose a church, what is our priority? What is our what we look for is very important. Many people look for a church with a good choir, good music team. Sometimes they look for a comfortable place to be, or in Western countries, if we take for an example, they look for a good place for their children to be, a good Sunday school, maybe a good parking space, maybe the facilities the church provides. They look a lot of things, but very few people will give importance to the teaching of the word of God. நாம் எந்த சபைக்கு செல்லுகிறோம், சபையை தெரிந்தெடுக்கும் பொழுது நாம் அந்த சபையினுடைய சில இடங்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் வண்டி நிறுத்துவதற்கு ஒரு வசதியான இடமா இருக்கிறதா, தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் ஞாயிறு வகுப்பு அதற்கு அவர்கள் எடுத்து செல்வதற்கு ஒரு எளிமையாக இருக்கிறதா, அல்லது தங்களுடைய வீட்டிற்கு அருகாமையில் இருப்பது என்று இப்படியாக தான் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மாறாக வசனத்தின்படியான சபையாக இருக்கிறதா என்ற ஒரு தெரிந்தெடுப்பை அவர்கள் தெரிந்தெடுக்காமல் போவதை நாம் இந்த நாட்களை பார்க்க முடியும். Some people select a church because that pastor is a famous person. He has got TV ministry and a lot of people listen to him. He is having a big healing ministry, this and that. So some people wish to attend such kind of a church or churches led by celebrity pastors. நாம் சில இடங்களிலே பார்க்கும் பொழுது சிலர்கள் அவர்கள் சபையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த சபையில் உள்ள போதகர் அவர் மிகப்பெரிய பிரசங்கியாளர், அநேகரால் அறியப்பட்டவர் என்று அவர் அநேக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் நடத்துகிறார். இப்படிப்பட்டதான சில மேற்பார்வையான காரியங்களினாலே சபையை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். But a biblical church is a doctrinally sound church. Apostolic teaching should be given regularly in a biblical church. ஆனால் வேதபூர்வமான சபையிலே நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலருடைய உபதேசங்களானது தொடர்ச்சியாக கற்றுத்தரப்பட வேண்டும். The second function of the church is fellowship. இரண்டாவது வேளை வேதபூர்வமான சபையினுடைய இரண்டாவது பணியாக நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஐக்கியத்தை குறித்து பார்க்கிறோம். அந்நியோன்யம். Yeah, in Acts chapter 2 verse 42 we can see about fellowship. நாம் அப்போஸ்தலர் 2:42 பார்க்கும் பொழுது அங்க அந்நியோன்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Yeah, what is fellowship? அந்நியோன்யம் ஐக்கியம் என்றால் என்ன? Some people
misunderstand fellowship as eating together. எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டால் அது ஐக்கியம் என்று அநேகர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். But it is not fellowship. Fellowship is what we see in verses 44 to 46. No, Acts chapter 2, verse 44 to 46. ஆனால் அப்படி சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவது ஐக்கியம் அல்ல, மாறாக எதை ஐக்கியம் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 2 44 46 வரைக்கும் நாம் அங்கே பார்க்கிறோம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி என்று நாம் பார்க்கிறோம். So here the central idea is sharing. இங்கே மைய கருத்தாக எதை நாம் பார்க்கிறோம் என்றால் பொதுவாய் வைத்து அனுபவிக்கக்கூடிய காரியம். The fellowship means to share what you have with fellow believers. ஐக்கியம் என்றால் உடன் விசுவாசிகளோடு நம்மிடத்தில் இருப்பதை பகிர்ந்து கொள்வது. அதுதான் ஐக்கியம் என்று சொல்லப்படுகிறது. Aikyam means fellowship or unity? Fellowship. Yeah, fellowship. Fellowship, okay. Both words are used interchangeably. Achha. So is there any other word for fellowship? Anyonium. Anyonia. Yeah. So here we can see they had all things in common. இங்கே நாம் பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் என்று பார்க்கிறோம். Means whatever I have, I am willing to share with my fellow believers. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் என்னிடத்தில் உள்ளதை எல்லாம் என்னுடைய சக விசுவாசிகளோடு நான் பகிர்ந்து கொள்வது. They were willing to distribute what they had with the people who does not have. அவர்கள் தங்களிடத்தில் உள்ளதை இல்லாதவர்களுக்கு மனப்பூர்வமாக அவர்கள் கொடுத்து பகிர்ந்து கொண்டார்கள். A good church is a church with this kind of fellowship. நல்ல சபை என்பது இப்படிப்பட்டதான ஒரு அந்யோன்யமுடைய ஒரு சபையாக இருக்க வேண்டும். The English word fellowship, we can split that word into fellows in the same ship. நாம் ஆங்கிலத்திலே பார்க்கும் பொழுது fellows in the same ship, அதாவது ஒரே கப்பலிலே பிரயாணிக்கக்கூடிய சக பிரயாணிகள் என்ற ஒரு அர்த்தமுடையதாக இருக்குது. Means the fellows in traveling in a ship, they have every experience common. Means they have whatever experience they have, that they have in common. Means every person in that ship will have that experience. Means if the ship flows very smoothly, everybody will be flowing smoothly. If the sea is rough, every person, every traveler in that ship will be having a jerky journey. அதாவது ஒரு கப்பலிலே எல்லோரும் பிரயாணிக்கும் பொழுது அங்கே எனக்கு என்ன அனுபவம் நடக்கிறதோ அதே அனுபவம் தான் மற்றவர்களுக்கும் நடக்கும். ஒருவேளை கடல் சீற்றம் இல்லாமல் ஒரு அமைதலாக அது இருக்கும் பொழுது நான் என்ன உணர்வு உணர்கிறோனோ அதே உணர்வை தான் மற்றவர்களும் உணரக்கூடியவர்களாக இருப்பார்கள். So fellowship means if I have food in my home, my brother also will have food. அதுதான் அந்யோன்யம் என்றால் என்னிடத்தில் உணவு இருக்கிறது என்றால் என்னுடைய சக விசுவாசி இடத்திலும் உணவு இருக்க வேண்டும். If I have clothes to wear, I will make it sure that my brothers also will have clothes to wear. என்னிடத்திலே உடுப்பதற்கு நல்ல உடை இருக்குமானால் என்னுடைய சக விசுவாசிகளிடத்திலும் நல்ல உடுப்பு இருக்கிறதா என்பதை நான் உறுதிப்படுத்தக்கூடியவனாக காணப்பட வேண்டும். Yeah, that is an expression of Christian love. அதுதான் கிறிஸ்தவ அன்பை வெளிப்படுத்துவதாகும். Today, the churches, they don't have this kind of sharing experience. They go to church, they attend the service, and they will not look to other believers. They will look into themselves, what blessings they got on that day, and they give thanks and they go home.
once again, brother. In a So short, today in yeah. churches, we cannot find this kind of fellowship in many of the churches. The people, they came to they come to the church as individuals. Whatever blessings they get, they will enjoy themselves. They are not concerned about any other believers. இந்த நாட்களிலே இப்படிப்பட்டதான ஒரு சபையை நாம் பார்க்க முடியாது. ஒருவேளை ஒரு ஆசீர்வாதமானது தங்களுக்கு கிடைக்கும் என்றால் அதை தங்களுக்கென்று மாத்திரமே வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாதவர்களாக காணப்படுகிறார்கள். The leaders of the church, they will big houses, spending crores of money. They buy expensive cars and also, but believers, some believers or many believers live in very poor condition. They don't have enough essentials for living. சபையை நடத்தக்கூடியவர்கள் அவர்கள் நல்ல ஆடம்பரமான கார்களை வைத்திருக்கிறார்கள், நல்ல வீடுகள் உண்டு, ஆடம்பரமான வீடுகள். ஆனால் அந்த சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை பார்க்கும் பொழுது அவர்கள் நல்ல வீடு கூட இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்க முடியும் அநேக இடங்களில். It is not a sin to have a big house or big good car, but what I would say is, if God has given you a good house, it is not only for yourself, it is for the people of God also. நாம் நல்ல ஒரு காரை வைத்திருப்பதோ நல்ல வீடு வைத்திருப்பதோ அது பாவமா என்றால் அது பாவம் கிடையாது. மாறாக என்னிடத்தில் உள்ளதை நான் மற்ற சகோதரர்களோடு நான் அதை பகிர்ந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேனா என்பதுதான் அங்கே மிக முக்கியமான ஒரு காரியமாக நாம் பார்க்க வேண்டும். Yeah, if God has blessed you with a lot of wealth, make sure that you share it with the needy people. தேவன் உங்களை பொருளாதார ரீதியாக அதிகமாக ஆசீர்வதித்திருப்பாரானால் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய சக விசுவாசிகளோடு நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். We should have compassion towards the needy people. தேவையுள்ள மக்களை பார்த்து நீங்கள் மனதுருகக்கூடியவர்களாக இருங்கள். We can see that the first century church had this kind of a feeling towards the fellow believers, not only in one community, one locality, but they were concerned about the well-being of believers of other places also. முதலாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அந்த விசுவாசிகள் அவர்கள் இப்படிப்பட்டதான ஒரு எண்ணத்தோடு அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய இந்த எருசலேம் பட்டணம் என்றால் அங்கு இருக்கக்கூடியவர்கள் மட்டும் அப்படியாக இருந்தார்கள் என்பது கிடையாது. மாறாக எல்லா இடங்களிலும் அவர்கள் இருந்த எல்லா விசுவாசிகளுமே மற்றவர்கள் மேல் ஒரு அக்கறை உள்ளவர்களாக இருந்தார்கள். We read in 2 Corinthians that Apostle Paul and his team were collecting a fund to help the believers in Judea when there was a famine. நாம் 2 கொரிந்தியரிலே நாம் பார்க்கும் பொழுது யூதேயாவிலே ஒரு மிகப்பெரிதான ஒரு பஞ்சம் ஏற்பட்டது நிமித்தமாக அங்கே சகோதரர்களும் சபையினரும் கூட அவர்கள் பணம் திரட்டுவதை நாம் பார்க்க முடியும். And Apostle Paul collected money from Macedonian churches and they took that money to Jerusalem. அப்போஸ்தலனாகிய பவுலானவர் அவர் மக்கதோனியா சபையிலிருந்து அவர் பணத்தை வாங்கி அதை எருசலேம் சபையினரிடத்தில் அவர் ஒப்புவிக்கிறார். Hello. Yes, can you hear me? Yeah. Call came. Sorry for that. Okay. So we can see this heart to share in the first century church. Every church was willing to share their resources with other believers. நாம் இந்த ஒரு இருதயத்தை முதலாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த விசுவாசிகளிடத்திலே நாம் பார்க்க முடியும். தங்களிடத்தில் உள்ளதை மற்ற சக விசுவாசிகளோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இதயத்தை. Today most of the believers, I think, I'm not talking about all the believers, but mostly believers have become selfish. They enjoy whatever God has given them. They are not concerned about what is happening in others' house. We are not concerned about poor people or needy people. ஆனால் இந்த நாட்களிலே நாம் பார்ப்பது என்னவென்றால் பொதுவாக விசுவாசிகளிடத்திலே எல்லா விசுவாசிகளும் கிடையாது, ஆனால் அநேகரிடத்திலே நாம் பார்க்கும் பொழுது
அவர்கள் ஆசீர்வாதங்களை தங்களுக்குரியதாக வைத்துக்கொண்டு ஒரு சுயநலம் உள்ளவர்களாக காணப்படுவதை நாம் பார்க்க முடியும். In Acts chapter 6, we can see that in Jerusalem church there was a problem. ஆமா, அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல இங்கே நாம் பார்க்கும் பொழுது எருசலேம் சபையிலே ஒரு பிரச்சனையானது எழும்புகிறது. Acts chapter 6 verse 1. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 1வது வசனம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். Their widows were being neglected in the daily distribution. So that word daily distribution. நாம் இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது அன்றாட விசாரணையிலே விதவைகளானவர்கள் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்பது அவர்களுடைய பிரச்சனையாக நாம் பார்க்க முடியும். So what was the problem there? அங்க என்ன பிரச்சனை? So the church was concerned about the widows among them. So they used to take a collection and distribute the food items, food materials, whatever they have, they distributed among the widows. சபையிலே அவர்கள் விதவைகளை எல்லோரும் சேர்ந்து விசாரிக்கக்கூடியவர்களாக காணப்பட்டதாக நாம் இங்கே பார்க்க முடியும். பொதுவாக எல்லாரும் விசாரிக்கிறார்கள். So for this purpose, deacons were selected and appointed. இந்த ஒரு காரணத்திற்காக உதவிக்காரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களை நியமிக்கிறார்கள். They were in charge of helping the needy people in the church. They take the collection or whatever it may be, by money or by materials. They make it sure that every widows, every orphans, every needy people in the church distributed. They will get the help they required. எல்லா விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் அவர்கள் சரியாக விசாரிக்கப்படுகிறார்களா என்பதை குறித்ததான பொறுப்புகளானது உதவிக்காரர்களுடைய கைகளிலே ஒப்படைக்கப்படுகிறது. Today I think most of the churches does not have this kind of a fellowship aspect. இந்த நாட்களிலே இப்படிப்பட்டதான ஒரு ஐக்கியத்தை நாம் அநேக சபைகளிலே நாம் பார்க்க முடியாது. We should practice this biblical pattern. இந்த ஒரு வேதபூர்வமான ஒரு முறையை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். First century church had a pattern of visiting people in the prison, those who were in the prison because of their faith. They used to visit them and they used to supply their needs. முதலாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அந்த விசுவாசிகள் அவர்கள் எல்லோரும் கலந்து கொண்டவர்கள் எல்லோரும் அவர்கள் தங்களிடத்தில் உள்ளதை அவர்கள் கொடுத்து உதவினதாக நாம் பார்க்கிறோம். Also they gather in the house of believers and they had fellowship meals. அவர்கள் சகோதரர்களுடைய வீடுகளிலே கூடி அவர்கள் ஐக்கியத்தின் உணவை அவர்கள் உண்டதாக நாம் பார்க்கிறோம். Acts chapter 2 verse 46 says that. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அதனுடைய 46வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி என்று பார்க்கிறோம். Here the breaking of bread does not indicate the Lord's Supper, but the manner they ate the food. இங்கே நாம் வாசிக்கக்கூடிய இந்த அப்பம் பிடுதல் என்பது நாம் வார வாரம் நினைவு கூறக்கூடிய கர்த்தருடைய பந்தியை குறித்ததான ஒரு அப்பம் பிடுவதில் கிடையாது. மாறாக இது அவர்களுடைய கலாச்சாரத்தை குறித்ததாக இங்கே நாம் பார்க்க முடியும். They had a regular fellowship meetings. They gathered together in the house of believers. Maybe 2-3 families gathered together in this house. Some believers in other believers' house. So every day they had this kind of fellowship meetings. They shared with other believers what they had. 2-3 குடும்பங்களாக ஒரு வீட்டிலே கூடுவதும் மற்ற வீட்டிலே மற்ற ஒரு 2-3 விசுவாசிகள் எல்லாரும் அப்படியாக கூடுவதுமாக அவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் ஐக்கியத்திலே அவர்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டதாக நாம் பார்க்க முடியும்.
In Hebrews chapter 13, I think we have we can see that can see about hospitality. நாம் எபிரேயர் 13வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே உபசரிப்பை குறித்து நாம் பார்க்க முடியும். What's about fellowship? Second verse. Yeah. Second verse na? Yeah. இரண்டாவது வசனம் எபிரேயர் 13:2. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. Verse 16. 16வது வசனம், அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். So all these things, hospitality, showing hospitality means that also is sharing. நாம் உபசரிப்பை காண்பிப்பது என்றால் அது நம்மிடத்தில் உள்ளதை பகிர்ந்து கொள்வதாகும். Invite fellow believers and even unbelievers, non-believers also to our house and prepare some food for them. Then show your love. And if they are unbelievers, it's a good opportunity to share the word of God. So this kind of sharing a church should have. சபைகளிலே இருக்கக்கூடிய விசுவாசிகள் அவர்கள் தங்களுடைய சக விசுவாசிகளாக இருக்கட்டும் அல்லது விசுவாசிகள் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களையும் கூட வீட்டிற்கு வரவழைத்து அவர்களுக்கு நல்ல ஒரு உபசரிப்பை காண்பித்து ஒருவேளை முடியுமானால் அங்கே அவர்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தையும் கூட நாம் அதை அறிவிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். So a biblical church should have Bible study, regular Bible study, and also fellowship, sharing. ஒரு வேதபூர்வமான சபையானது அது தொடர்ச்சியான ஒரு அப்போஸ்தலருடைய உபதேசம் அதில் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவர்கள் அந்யோன்யத்திலே அவர்கள் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். And the third function of the church is to break the bread. மூன்றாவது பணியாக நாம் சபைக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன என்பதை பார்க்கும் பொழுது அப்பம் பிட்குதல் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். Acts chapter 2 verse 42 we can see this break bread. So here the breaking of the bread or to break bread means to remember the Lord in Lord's Supper. இங்கே நாம் பார்க்கக்கூடிய அப்பம் பிட்குதல் என்பது நாம் தேவனை நினைவுறு இயேசு கிறிஸ்துவை நினைவுறும்படியாக வாரம் நாம் செய்யக்கூடிய அந்த ஒரு அப்பம் பிட்குதலை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. Acts chapter 20 verse 7. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். Yeah, the disciples gathered together on the first day of the week to break bread. நாம் இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது சீஷர்கள் அவர்கள் அப்பம் பிடும்படியாக வாரத்தின் முதல் நாளிலே கூடி வந்ததாக நாம் பார்க்கிறோம். First century church had a habit of meeting on the first day of the week, and the primary purpose of such meeting was to break bread and remember the Lord. முதலாம் நூற்றாண்டு விசுவாசிகள் அவர்கள் வாரத்தின் முதல் நாளிலே அவர்கள் கூடி வந்து அப்பம் பிட்டு நினைவுகூரக்கூடிய காரியத்தை அவர்கள் தங்களுடைய தொடர்ச்சியான ஒரு சபையினுடைய பணியாக அவர்கள் வைத்திருந்தார்கள். First Corinthians chapter 16 verse 2 also shows that they had regular meetings on the first day of the week. 16 verse 2. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கேயும் வாரத்தின் முதல் நாளிலே அவர்கள் தொடர்ச்சியாக கூடி வந்ததாக நாம் பார்க்க முடியும். In 1 Corinthians chapter 11 verse 20, 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 20வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, let's read that verse. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான், ஒருவன் பசியாய் இருக்கிறான், ஒருவன் வெறியாய் இருக்கிறான்.
it's not that. I think verse 19 maybe. In Tamil, I don't know which verse is. In English, when you come together, it is not the Lord's Supper that you eat. Yeah, 21. இப்படி It is, செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் அல்லவே என்று அவர் சொல்கிறார். எது ராபோஜனம் என்று அவர் அங்கே தெளிவாக சொல்லக்கூடியதை நான் பார்க்க முடியும். so it is implied that when you gather together on the first day of the week as a church, what you should do? நீங்கள் வாரத்தின் முதல் நாளிலே கூடி வரும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அங்கு சொல்லுகிறார்? Yeah, Paul is rebuking them. You are not eating the Lord's Supper. அங்கே பவுல் அடிகளார் அவர்களை கடிந்து கொள்வதாக நாம் பார்க்கிறோம். நீங்கள் கர்த்தருடைய போஜனத்தை நீங்கள் புசிக்கவில்லையே என்று அவர் கடிந்து கொள்வதாக நாம் பார்க்கிறோம். That means when gathered together as a church, which the first century church practiced on the first day of the week, they must take part from the Lord's table, Lord's Supper. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், முதல் நூற்றாண்டு விசுவாசிகள் அவர்கள் வாரத்தின் முதல் நாள் தோறும் அவர்கள் கூடி வந்து அவர்கள் கர்த்தருடைய மரணத்தை நினைவுகூரும்படியான அந்த ஒரு அப்பம் பிடுதல் அங்கு இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். In Revelation chapter 1 verse 10, we see a phrase called Lord's Day. நாம் அங்கே வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நாள் என்ற ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. When we study about this particular usage, the Lord's Day, that means the first day of the week. இந்த கர்த்தருடைய நாள் என்ற வார்த்தையினுடைய பிரயோகத்தை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது அது வாரத்தின் முதல் நாள் ஆகிய அந்த நாளை தான் குறிக்கிறதாக இருக்கிறது. When we read the literature of first and second century, the end of first century and in the second century, when we read the writings of the apostolic fathers and church fathers, we can see that they emphasize the matter of Lord's Supper, which was observed on the Lord's Day, which is the first day of the week. நாம் முதலாம் நூற்றாண்டினுடைய கடைசியிலும் 2வது நூற்றாண்டிலும் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்களும் அதே போல சபை ஆதி பிதாக்களுடைய எழுத்துக்களில் எல்லாம் பார்க்கும் பொழுது வாரத்தின் முதல் நாளானது கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்பட்டதாக நாம் பார்க்க முடியும். So today churches, they have different patterns of serving Lord's table. Many churches, they have once in a month. Some churches once in twice in a year, and some other churches they practice every day. நாம் இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சபைகளும் அவர்கள் வெவ்வேறு பழக்கமுடையவர்களாக காணப்படுகிறார்கள். சிலர் மாதத்திற்கு ஒரு முறை எடுக்கிறார்கள், சிலர் வருடத்திற்கு ஒரு முறை எடுக்கிறார்கள். இன்னும் சில சபைகளிலே பார்க்கும் பொழுது தினந்தோறும் எடுக்கக்கூடியவர்களாகவும் காணப்படுகிறார்கள். Okay, so but in the Bible when we read, we can see the first century church, the apostolic church, they practice Lord's Supper on the first day of the week. ஆனால் நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது வாரத்தின் முதல் நாளிலே அவர்கள் அப்பம் பிடும்படியாக கூடி வந்ததாக நாம் அதை பார்க்க முடியும். Hello, brother. Yes, brother. Hello. Okay. I think your audio is not clear. Okay, is it clear what I said? Yeah. Okay. So it is the function of the church to observe the Lord's table and remember the Lord. கர்த்தருடைய நாளை நினைவுகூறுவதும் கர்த்தருடைய அந்த ஒரு அப்பம் பிட்குதலை நினைவுகூறுவதும் அது ஒரு நடைமுறையாக இருந்ததாக நாம் பார்க்க முடியும். The biblical church will have the Lord's Supper every Sunday, every first day of the week. வேத ரீதியான சபையானது ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாளிலும் அப்பம் பிடும்படியாக
அவர்கள் கூடி வருவார்கள். You know, there are many benefits of this Lord's Supper in 1 Corinthians chapter 11, and we can see some in chapter 10 also. This cup is a cup of blessing. நாம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த கர்த்தருடைய பந்தியானது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் உள்ளதாக அல்லது அதனுடைய பலன்கள் நற்பலன்கள் என்ன என்பதை குறித்து அங்கே பார்க்கும் பொழுது இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்று நாங்கள் பார்க்க முடியும். 1 Corinthians chapter 10 verse 16. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா. In chapter 11 verse 27 we can see that it's a good time of self examination. நாம் 11வது அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இது தங்களை தாங்களே அவர்கள் சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு ஒரு சரியான சமயமாக இந்த ஒரு நேரத்தை நாம் பார்க்க முடியும். 1 Corinthians 11:26 says that it's a good time to remember the love of our Lord and to renew our commitment, our love towards the Lord. நாம் 26வது வசனத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தருடைய அன்பை நினைவுறக்கூடிய ஒரு நல்ல ஒரு வேளையாக இந்த ஒரு வேளையை நாம் பார்க்க முடியும். The breaking of bread, that ministry, it has its own practical implications. We have many benefits when we observe it rightly. இது practical implications. Yeah. We have implications. நடைமுறை செயல்பாடுகள். ரைட். இது நடைமுறை செயல்பாடுகளாக இந்த அப்பம் பிற்குதலே நாம் பார்க்க முடியாது. மாறாக இதனுடைய சில நல்ல பலன்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். When denying all these things, when we do not observe the Lord's table every week, we have spiritual loss. நாம் கர்த்தருடைய பந்தியை நாம் வாரம் நினைவு கூறாமல் இருந்தால் அதனுடைய பொருள் என்னவென்றால் நாம் ஆவிக்குரிய சில ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம் என்பதுதான். The biblical church should have breaking of bread, the Lord's table every week. வேத ரீதியான சபையானது ஒவ்வொரு வாரமும் அவர்கள் அப்பம் பிட வேண்டும். Fourth function of the church is prayer. நான்காவது பணியாக சபைக்கு கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கும் பொழுது ஜெபம் பண்ணுதலாக பார்க்கிறோம். In last class we have seen that the church was born in the background of prayer. நாம் கடந்த முறை பார்த்தோம் சபையானது ஜெபம் பண்ணுதலின் விளைவாக அது பிறந்ததாக அது ஸ்தாபிக்கப்பட்டதாக நாம் பார்த்தோம். Acts chapter 2 verse 42 also says that they continue steadfastly in prayer. அப்போஸ்தலர் 2:42 நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்ததாக நாம் பார்க்கிறோம். Prayer was something they did continuously in their Christian lives. ஜெபமானது அவர்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக நடந்த ஒரு நிகழ்வாக நாம் பார்க்க முடியும். The church prayed regularly. சபையானது தொடர்ச்சியாக அவர்கள் ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். We can see many prayer meetings of the church in book of Acts. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அநேக ஜெப கூட்டங்கள் இருந்ததை நாம் பார்க்க முடியும். After the second chapter we can see another prayer meeting in chapter 4. நாம் அப்போஸ்தலர் 2க்கு பின்பதாக நாம் பார்க்கும் பொழுது 4வது அதிகாரத்திலே அங்கேயும் ஒரு ஜெபம் நடந்ததாக ஜெப கூட்டம் நடந்ததாக நாம் பார்க்கிறோம். Verses 25 through 31. 25வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது அங்கே நாம் 31வது வசனத்திலே அவர்கள் ஜெபம் பண்ணின போது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். You can read that verse.
புறஜாதிகள் கொந்தளித்து No, not all ஜனங்கள் the verse. Not all the verse. Maybe the last Yeah. two verses. லாஸ்ட் டூ வேர்ட்ஸ் 30-31 வசனங்கள். அப்போஸ்தலர் 4:30-31. உம்முடைய பரிசுத்த பிள்ளைகளாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து உம்முடைய வசனத்தை அவர்களுக்கு அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். So they had a prayer meeting in the background of persecution. அவருடைய உபத்திரவத்தின் பின்னணியிலும் கூட அவர்கள் ஜெபம் செய்ததாக நாம் பார்க்கிறோம். Chapter 12 verse 5 also we can see. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். Acts chapter 13 verse 2 and 3. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 2-3வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். The churches, the first century churches definitely had regular prayer meetings. They prayed continuously. முதலாம் நூற்றாண்டு சபைகளானது நாம் திட்டவட்டமாக சொல்ல முடியும், அவர்கள் ஜெபத்திலே உறுதியாக தரித்திருந்ததாக. It is one of the functions of the church to pray for the believers, pray for the world, pray for new churches to be planted, pray for the Great Commission. All these things we need to pray as church. In times of special needs also, they gathered together and prayed. அவர்கள் விசுவாசிகளுக்காகவும் சபைக்காகவும் உலகத்திற்காகவும் தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மாபெரும் கட்டளைக்காகவும் சில வேளைகளில் சில முக்கிய குறிப்புகளுக்காகவும் அவர்கள் ஜெபித்ததாக நாம் ஆதி அப்போஸ்தலர்களை குறித்து நாம் பார்க்க முடியும். In epistles also we can see the emphasis apostles they gave to prayer. நாம் நிருபங்களிலே பார்க்கும் பொழுதும் ஜெபத்திற்கு ஒரு மிக பிரதான ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததாக நாம் பார்க்க முடியும். So I think no need to explain much about prayer. We all know the importance of prayer in Christian life. ஜெபத்தை குறித்து அதிகமாக சொல்ல வேண்டிய ஒரு நிலை இல்லை. ஏனென்றால் அது கிறிஸ்தவத்திலே மிகவும் அதிகமாக தேவைப்படக்கூடியதாகும். அதை குறித்தும் நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். Prayer is essential in the personal life of a believer and also as a church. ஒரு தனிப்பட்ட விசுவாசிக்கும் அதே போல சபைக்கும் ஜெபம் என்பது மிகவும் அத்தியாவசியமான தேவையாக நாம் பார்க்க முடியும். You might have heard about a quote by A.W. Chaucer. A believer who is not praying is playing. A.W. Chaucer என்ற ஒரு தேவ மனிதர் அவர் சொன்னார், ஜெபிக்காத கிறிஸ்தவன் அவன் விளையாடி கொண்டிருக்கிறான் என்று. He is not serious about his Christian life. அவன் தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்வை குறித்து ஒரு ஜாக்கிரதையுள்ளவனாக அல்ல என்று அவர் சொல்லுகிறார். So a church that is not praying is also playing. அப்படியாக இருக்கும் பொழுது ஒரு சபையானது ஜெபிக்காமல் இருந்தால் அந்த சபையும் கூட விளையாடக்கூடியதாக தான் நாம் பார்க்கிறோம். We are forgetting about one of the most important responsibilities we have before the Lord. தேவனுக்கு முன்பதாக நமக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு பொறுப்பை நாம் உணர்ந்து கொள்ளாதவர்களாக காணப்படுகிறோம் என்பதுதான் அதனுடைய பொருள். Okay, so the fifth function of the church. ஐந்தாவது வேலையாக சபைக்கு ஒப்புவிக்கப்பட்ட வேலை என்னவென்றால் making disciples of all nations. எல்லா ஜனங்களையும் சீஷர்களாக்குவது. Matthew chapter 28 verse 20, we all know that verse. Jesus Christ gave that great commandment, great commission to the disciples that they should go to the utmost parts of the earth and make disciples of all nations.
நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி மத்தேயு 28வது அதிகாரம் அதனுடைய 19, 20வது வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானோர் அவர் மாபெரும் கட்டளையாக சீஷர்களிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்று அவர் அங்கே குறிப்பிடுகிறார். The first century church was diligently doing this discipleship, this kind of a ministry in their daily life. முதலாம் நூற்றாண்டு சபையின் விசுவாசிகள் அவர்கள் இந்த ஒரு மாபெரும் கட்டளையை நிறைவேற்றுவதிலே மிகவும் அவர்கள் உறுதியாக நின்றதாக நாம் பார்க்க முடியும். Wherever they preached the gospel, they baptized people, and they did not leave that people as they are, but they made them disciples. நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் விசுவாசிகளை அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்து அங்கேயே விட்டு விட்டு செல்லாமல் அவர்களை சீஷர்களாக்கினதாக நாம் பார்க்க முடியும். Acts chapter 11 verse 26. அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று என்று வாசிக்கிறோம். So Barnabas and Saul, they taught them the word of God and they made them disciples and they were known as Christians. பர்னபாவும் சவுலும் அவர்கள் அங்கே தங்கியிருந்து அவர்கள் உபதேசிக்கிறார்கள். அதனுடைய விளைவாக நாம் பார்க்கும் பொழுது அங்கே சீஷர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவதாக நாம் பார்க்கிறோம். Acts chapter 6 verse 1. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 1வது வசனம். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது என்று பார்க்கிறோம். Okay. When the disciples were increasing in number, so it was not the number of believers which were increasing, but the number of disciples. இங்கே நாம் பார்க்கும் பொழுது விசுவாசிகள் பெருகினதாக நாம் பார்க்க முடியாது, மாறாக சீஷர்கள் பெருகினதாக தான் இங்கே நாம் பார்க்கிறோம். Nobody will be a disciple automatically. யாரும் தானாக சீஷராக மாறுவது கிடையாது. We have to make disciples. நாம் சீஷர்கள் ஆக்க வேண்டும். Acts chapter 14 verse 21. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 21வது வசனம். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்தராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து என்று பார்க்கிறோம். So they preached the gospel and they made disciples. They made many disciples. அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு என்று பார்க்கிறோம். So this was the function of the first century church. They were very particular in making people disciples of Christ. முதலாம் நூற்றாண்டினுடைய விசுவாசிகள் அவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த ஒரு பணியானது அவர்கள் கிறிஸ்துவுக்கு அநேகரை சீஷர்களாக மாற்றினார்கள். It is not about just preaching the gospel. அது வெறுமனே சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது கிடையாது. It is about transforming their lives unto the likeness of Christ. இந்த சீஷராக்குதல் என்பது ஒரு நபரை கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவதாகும். Colossians, the book of Colossians, we can see Apostle Paul is saying, Colossians chapter 1 verse 28. கொலோசையர் 1வது அதிகாரம் 28வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி
எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். He wants to see every believer perfect in Christ or becoming like Christ. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவனாக பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். So whatever ministry he is doing for believers, there was a goal in his mind to transform these believers into the likeness of Christ. அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த ஊழியத்தை எடுத்து யாரிடத்துல செய்தாலும் அந்த மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்ற வேண்டும் என்பதை அவர் எடுத்துக்கொண்ட ஒரு மிக பிரதான பணியாக நாம் பார்க்க முடியும். Galatians chapter 4 verse 19. கலாத்தியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன். Yeah, what he's saying, whom I am again in the anguish of childbirth until Christ is formed in you. கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும். So what is discipleship? சீஷத்துவம் என்றால் என்ன? Making a person like Christ, or to what Paul said, he is forming Christ in a person. ஒரு நபரை கிறிஸ்துவை போல மாற்றுவது, அல்லது பவுல் சொல்கிறது போல நாம் பார்த்தால் கிறிஸ்து அவனுக்குள் உருவாகும் அளவும், அதுதான் சீஷத்துவம். Yeah, that is the function of the church. இது சபையினுடைய ஒரு பணியாக நாம் பார்க்கிறோம். Only church can do this. சபை மாத்திரமே இந்த ஒரு பணியை செய்ய முடியும். Because it involves lot of gifts, the exercise of different gifts to make a person whole in Christ or perfect in Christ. ஏன் இது சபை மட்டுமே செய்ய முடியும் என்றால், ஒரு மனிதனை கிறிஸ்துவை போல மாற்றுவது என்பது ஒட்டுமொத்த சபையினுடைய வரங்களை எல்லாம் பயன்படுத்தி தான் அது அப்படியாக செயல்படுத்த முடியும். So in first century we can see the disciples, the apostles and their team, they were very particular about making disciples, not just evangelizing and bringing people to Christ and baptizing them. They did not stop there. They taught them the word of God, they taught them about the commandments of Christ, and they transformed their lives into the likeness of Christ. முதலாம் நூற்றாண்டினுடைய விசுவாசிகளான இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கூட அவர்கள் வெறுமனே சுவிசேஷம் அறிவிப்பதோடும் உபதேசிப்பதோடும் ஞானஸ்நானம் கொடுப்பதோடு மாத்திரமாக அவர்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை. மாறாக ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவை போல மாற்றக்கூடியவர்களாக அவர்கள் அந்த சீஷத்துவ பணியை எடுத்துக்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். So today we can say that a church, if a church is not concentrating on disciple making, it's not a biblically functioning church. இந்த நாட்களிலே concentrating, if a church is not focused on disciple making, we cannot call it a biblically based church, biblically functioning church. சீஷத்துவத்திலே கவனம் இல்லாத ஒரு சபையாக நாம் பார்த்தோம் என்றால் அது வேதபூர்வமான சபையாக நாம் சொல்ல முடியாது. The goal of the church, the purpose of the church, this is one of the most important things. Now, when we do different ministries in the church, the Bible class or the preaching or the exhortation, whatever it may be, our purpose of doing all these things is to mold a person like Christ. சபையினுடைய ஒரு குறிக்கோளாக அவர்கள் செய்யக்கூடிய வேத வகுப்புகளாகட்டும், ஜெபம் பண்ணுதலாகட்டும், இது எல்லாமே எதற்காக இருக்க வேண்டும், என்ன அந்த குறிக்கோள் என்று பார்த்தால் ஒரு நபரை கிறிஸ்துவை போல மாற்றக்கூடியதுதான் அந்த குறிக்கோளாக காணப்பட வேண்டும். So if you get a chance to minister the word of God in the church, you definitely have this purpose in your mind. The hearers of this word must get transformed. So that should be your prayer and desire.
ஒருவேளை உங்களுக்கு சபைகளிலே உபதேசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பினுடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோளாக என்ன இருக்க வேண்டும் என்றால், கேட்கக்கூடியவர்கள் கிறிஸ்துவை போல மாற்றக்கூடியதாக தான் உங்களுடைய குறிக்கோள் இருக்க வேண்டும். When you prepare a message, you should think, you should pray, what change I want to see in the believers. நீங்கள் பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தும் பொழுதே நீங்கள் சிந்திக்க வேண்டும், இந்த வசனங்களின் மூலமாக எப்படியாக ஒரு நபரை கிறிஸ்துவை போல மாற்ற முடியும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். So dear brothers and sisters, let us stop here for today. So these are the 5 functions of the church, 5 functions of a biblical local church. நாம் பார்த்த இந்த 5 காரியங்களும் வேதத்தினுடைய வேதபூர்வமான ஒரு சபையினுடைய பணிகளாக நாம் பார்க்க முடியும். இதோடு இந்த நாளிலே நாம் நிறுத்துவோம். So the functions are learning the apostle doctrines, fellowship, breaking bread, prayer, and making disciples. சபையினுடைய பணியாக நாம் பார்க்கிறது என்ன? அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்யோன்யம், அப்பம் பிட்குதல், ஜெபம் பண்ணுதல், சீஷத்துவம். Okay, let us stop here, and if you have any questions, we can discuss now. யாருக்காவது